ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம்னா நான் வந்து 2 பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி, பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 2 பாக்கெட் காளான். அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசாலா எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அதோட இன்னும் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. நான் வந்து இன்னைக்கு குக்கர்லேயே செஞ்சுருக்கேன். குக்கரில் நல்லா ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கணும். அது பொரிஞ்சோடனே ஆனியன், தக்காளி போட்டு வணக்கிட்டு நம்ம அந்த மசாலா அரைச்சிருக்கோம்னால அதை ஊற்றி நல்லா வணக்கிடுவோம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் அது ஆயில் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரும் பாருங்க. இந்த ஸ்டேஜ் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட காளான் போட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. இது தேவையான அளவு மஞ்சத்தூள், கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சோன்னா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கலாம். அது தண்ணி வந்து 1க்கு 2 பங்கு, 1 டம்ளர் அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வச்சேன். இந்த அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசினால 2 பங்கு வச்சுருக்கேன் தண்ணி. வச்சு கிளறி விட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நல்லா அடுப்பு வந்து வேகமாகவே வெந்துக்குது. நல்லா வெந்தோடனே 3/4 பதம் வெந்தோடனே நம்ம அடுப்பை வந்து ஸ்டோவ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்தோடனே இப்படி பாதி 3/4 பதம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் வந்து டேஸ்ட் பிடிக்கிறதுனால நம்ம விட்டுருக்கோம். இப்போ வந்து இதில் சன்னமாக வச்சு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு வச்சுருக்கேன். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.